சோ வணக்கம் பாக்கியமோஸ். உங்களோட மொபைல்ல நீங்க நெட் தீந்து போனாலும் கவலையே வேண்டாம். ஏன்னா ஆஃப்லைன்ல ப்ளே பண்ற மாதிரியான ஒரு டாப் 10 தரமான பெஸ்ட் மொபைல் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். லிஸ்ட்ல இருக்க ஒரு கேம்ஸுமே வேற லெவல்ல இருக்கும். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்காக நல்ல கேம்ஸ் எல்லாம் தேடி லிஸ்டா போடுற எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு லைக் பக்கத்துலயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஹைப் பண்ணீங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு நல்லதே நடக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், ஓட பேசாம வீடியோ ஆரம்பிக்கலாமா? இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம்னா காட் ஸ்லேயர் RPG ரோக்லைக். கேமோட பேர்ல இருக்க மாதிரி ஒரு தரமான RPG கேம்ங்க. உங்கள எத்தனை பேர் காட் ஆஃப் வார் கேம் ஆடி இருக்கீங்க? அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த கேம்குள்ளேயும். இந்த கேம்குள்ள இருக்க கிரீக் கார்ட்ஸ் எல்லாம் நீங்க தேடி போய் போட்டு தள்ளணுங்க. நான் சொன்ன அளவுக்கு இந்த கேம் சிம்பிளா இருக்காது. கேம்குள்ள நீங்க போட்டு தள்ள வேண்டிய கார்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாத்துக்குமே டிஃபரெண்டான யூனிக்கான வேற லெவல் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அவனுங்க கூட எப்படி சண்டை செஞ்சு அவனுங்களை போட்டு தள்ளுறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். இது ஒரு ரோக்லைக் RPG கேமுங்க. ரோக்லைக்னா வேற ஒண்ணும் கிடையாது. கேம்ல இப்ப நீங்க ஒரு லெவல் முடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதே மாதிரியான லெவல்ஸ் உங்களுக்கு சேமா ரிப்பீட் ஆகாது. தரமான ப்ளூடூத் காம்பெக்ட் தான் இந்த கேம்குள்ள இருக்கு. உங்களோட வெப்பன்ஸா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். விஷுவல்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. காட்ஸை தவிர்த்து நீங்க போற வழியில இந்த மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு வருவானுங்க. அவனுங்க எல்லாத்தையும் போட்டு போறது கட்டி உங்களை நீங்களே பவர் அப் பண்ணிக்க முடியும். ஒரு அண்டர்ரேட்டட் RPG கேம் தான் இந்த ஒரு காட் ஸ்லேயர். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்டர். பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கேம்குள்ள நீங்க கார் அண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கிராஸ் ஆகிற மாதிரியான சம தரமான பிரிட்ஜஸ் எல்லாம் நீங்க கேம்குள்ள கட்டணும். இந்த சின்ன வயசுல படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் இன்ஜினியருக்கு படிச்சா வேலை கிடைக்காதுன்னு படிக்காம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட ஆரம்ப கட்ட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் மொத்தமா இந்த கேம்குள்ள இருக்கு. செமையான பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டிக்க முடியும். இது இந்த மாதிரி ஒரு பிசிக்ஸ் பேஸ்டு பசில் கேமுங்க. விஷுவல்ஸ் எல்லாம் சத்தியமா தாறுமாறா இருக்கும். இந்த கேம் ஆனீங்கன்னா மூளைக்கு ஓவர் டைம் வேலை கொடுப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு கேம்குள்ள இருக்க பசில்ஸ் எல்லாம் செமையா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாத்துக்கோங்க. நிறைய சேலஞ்சிங்கான பசில்ஸ் கேம்குள்ள இருக்கு. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க பிரிட்ஜை எப்படி வேணாச்சும் கட்டிக்க முடியும். ஒரு லெவலுமே யூனிக்கா இருக்கும். நீங்க ஏதாவது பிரிட்ஜை கட்டும் போது சரியா கட்டாம சொதப்பி விட்டீங்கன்னா சோலி முடிச்சு கார் அந்த பிரிட்ஜை ஒழுங்கா கிராஸ் ஆகாம கீழே விழுந்துரும். அப்புறம் என்ன லெவல் முடிஞ்சிடும். திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிட்ஜை கட்ட ஆரம்பிக்கணும். சம் இன்ட்ரெஸ்டிங்கான பசில் பிளாட்ஃபார்ம் அட்வென்ச்சர் கேம். சம் டைம் பாஸ் ஆன கேம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8 பார்க்க போற கேம்னா ஃபார்ம் அவுட் ஃபார்மிங் சிமுலேட்டர். இது இந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஃபார்மிங் சிமுலேட்டர் கேம். சிம்பிளா இந்த கேம்குள்ள நீங்க ஒரு ஃபார்மரா இருந்து ஃபார்மிங் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க கேம்குள்ள முடிக்கணும். இந்த விவசாயம் பண்றது இந்த கேம்குள்ள நிறைய எங்கேஜிங்கான மினி கேம்ஸா கொடுத்திருக்காங்க. கேம் ஆடி அவங்க உங்களுக்கு கேம்குள்ள கொடுக்குற அந்த வேலை எல்லாம் முடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. மாட்டை வளர்த்து அதுல இருந்து பால் கறக்கிறது, அது அந்த மாதிரி லோக்கல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட விற்கிறது, கோழி முட்டை விற்கிறதுன்னு நிறைய பிசினஸ் பண்ணி அதுல இருந்து ஏகத்துக்குமான காசு உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை வச்சு உங்களோட டூல்ஸா இருக்கட்டும் உங்களோட மற்ற விஷயங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த கேம்குள்ள இருக்க அந்த மினி கேம்ஸ் இருக்குல்ல, அதுக்காக நீங்க கேம் ஆடலாம். ரோஸ் பர்சன் மோடும் கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாலா எடுத்து விற்காம அதை கிராஃப்ட் பண்ணி சீஸா மாத்தி கூட வைக்க முடியும். பாலா விட்டீங்கன்னா கம்மியான காசு கிடைக்கும். அதுவே சீஸா மாத்தி விட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம்னா ட்ரீம் ரோட் ஆன்லைன். ப்ரோ என்ன ப்ரோ ஆஃப்லைன் கேம்ஸ்னு சொல்லிட்டு ஆன்லைன் கேம் சேர்த்துட்ட, இது ஆன்லைன் கேம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இது ஆன்லைன் கேம் தான். ஆனா ஆஃப்லைன்ல கூட இந்த கேம் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனா ஆஃப்லைனை விட ஆன்லைன்ல ப்ளே பண்ணும்போது இந்த கேம் செம்மையா இருக்கும். சிம்பிளா கேமா மல்டிபிளேயர் ஆனீங்கன்னா அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பேசிக்கா அது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரேசிங் கேம். கேம்க்குள்ள நிறைய ரேசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கேமோட கிராபிக்ஸ் இருக்குல்ல, அது பயங்கர ரியலிஸ்டிக்கா பக்காவா இருக்கும். அந்த கிராபிக்ஸ்க்காகவே நீங்க கேம் ஆடலாம் பாத்துக்கோங்க. கேம்ல நிறைய ஸ்ட்ரீட் ரேசிங் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட ஒன்னா சேர்த்து வா மச்சான் ரேஸ் போலாமா அப்படின்ற மாதிரி அவங்களோட இந்த கேம்குள்ள உங்களால ரேஸ் ஓடிக்க முடியும். ஒரு நல்ல ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. கேம்ல கண்ணை பறிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய காசு இருக்கும். ஆனா அந்த காசு எல்லாம் காசு கட்டி வாங்க சொல்லுவானுங்க. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. கேம் ஆடி ஒரு ரேஸா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அவனுங்களே ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. அதை வச்சு ஈஸியாவே இந்த காசு எல்லாம் வாங்கிக்க முடியும். காசு எல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல. உனக்கு மாதிரி கிராபிக்ஸ் மாடல் ஸ்டைல்ல காரு மாடா கொடுத்திருக்கானுங்க. அந்த காரோட மாடல்ஸா இருக்கட்டும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுலாம் அவ்வளவு பக்காவா இருக்குங்க. கிளாசிக் கார்ஸ்ல இருந்து சூப்பர் கார்ஸ் நிறைய டிஃபரெண்டான கார்ஸ் எல்லாம் கேம்குள்ள இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் ஆனீங்கன்னா சிங்கிள் பிளேயர் மோட், இல்ல உங்ககிட்ட நெட் இருக்குன்னா இருக்கு மல்டிபிளேயர் மோட்ஸ். அதெல்லாம் ப்ளே பண்ணா உண்மையாவே செம்ம ஃபன்னா இருக்கும். ஒரு பக்கா ரியலிஸ்டிக்கான கார் ரேசிங் கேம்னா இந்த ஒரு ட்ரீம் ரோட் ஆன்லைன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போற கேம்னா ஐ அம் கேட். இது இந்த மாதிரி ஒரு செம்ம ஃபன்னான கேட் சிமுலேட்டர் கேமுங்க. கேம்குள்ள நீங்க ஒரு கேட்டா இருப்பீங்க. கேட்டா இருந்தா என்ன பண்ணும், வீட்டை சுத்தி சுத்தி வந்தோமா ஏன்னா பால் ஊத்தி வச்சிருந்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு அமைதியா இருந்தோமா இல்லாம இந்த கேம்குள்ள இருக்க கேட் பண்ற சேட்டை இருக்கு. ஐயோ செம பண்ணா நீ உண்மையாவே கேட் தானா இல்ல குட்டிச்சாத்தானா அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ளே ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா ஒரு கேட் என்னென்ன பண்ணாதோ அதெல்லாம் இந்த கேம்ல இருக்க கேட் பண்ணுங்க. இந்த கேம்ல ஒரு பாட்டி தான் அவங்கள ஆசையா பால் ஊத்தி வளர்ப்பாங்க. ஆனா உண்ட வேண்டியது ரெண்டாவது பண்ற மாதிரி அந்த பாட்டியை போட்டு அடிக்கிறது, பர்னிச்சர் அதுலயும் பூரா விட்டு ஸ்கிராச் பண்றது, சாப்பாடெல்லாம் திருடி சாப்பிடுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாப்பீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சாம்பிள் தாங்க. உங்களோட கேட்டை வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நிறைய மினி கேம்ஸ் கேம்குள்ள இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு பயங்கர பெருசான
பண்ணலனாலும் ஒரு ஓகேவான இடத்தை கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. ஒரு செம ஃபன்னான அல்டிமேட்டான கேமுங்க. எந்த லிமிட்டுமே உங்களுக்கு இருக்காது. என்ன அட்டகாசம் படிக்க முடியும். ஒரு செம ஃபன்னான அடிக்டிவான கேம் தான் இந்த ஒரு ஆம் கேட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபிஃப்த்தா பார்க்க போற கேம் தான் அமெரிக்கன் மார்க்ஸ்மேன். இது இந்த மாதிரி ஒரு ஹண்டிங் கேம்ங்க. இந்த கேம்ல நிறைய டிஃபரெண்டான மேப்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அங்க இருக்க அனிமல்ஸ் நீங்க வேட்டையாடணும். நீங்க இருக்கிற உங்களுக்கான இடத்த இந்த கேம்ல உங்களாலே பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேம்ல இருக்க உங்களோட கேரக்டரை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்க கேரக்டருக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஈவன் இந்த கேம் ஆன்லைன்ல ப்ளே பண்ணீங்கன்னா மல்டிபிளேயர் மோட்ல உங்க ஃப்ரெண்ட ஒண்ணா சேர்த்து அவங்க கூட ஒண்ணா வேட்டைக்கு போய்க்க முடியும். இந்த கேம்ல உங்களுக்கு அனிமல்ஸ் வேட்டையாடுறதுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேம் ஆடி தான் அன்லாக் பண்ணணும். இப்ப கேம்ல நீங்க தூரத்துல இருக்க அந்த ஒரு மானை வேட்டையாடுறீங்கன்னா அதை குடி வச்சு அடிக்கிறதெல்லாம் அந்த கேம்குள்ள செம்மையா இருக்கும். ஒரு அனிமல்ஸையும் ஒரு டீடைலா பக்காவா அந்த கேம்குள்ள கொடுத்துருப்பாங்க. நிறைய டிஃபரெண்டான கேம் மோட்ஸ் இருக்குங்க. அதுவும் இந்த ஹெலிகாப்டர்ல இருந்தே குடி வச்சு அடிக்கிறதெல்லாம் உண்மையாவே செம்ம பக்காவா இருக்கும். உங்களுக்கு இந்த ஹண்டிங் டைப் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற கேம்னா வே டு ஸ்மாஷ். இது ஒரு டிஃபரெண்டான ஃபைட்டிங் கேம்ங்க. இந்த கேம்ல நீங்க வைக்கிங் அப்படின்ற ஒரு ஹிட்மேனை தான் ப்ளே பண்ணுவீங்க. அவன் இந்த மாதிரி சைபர் பங்க் வேர்ல்டோட ஒரு சாமுராய். அவனை வச்சு உங்களுக்கு எதிர்க்க வர ஆப்பனன்ஸ் எல்லாம் விடாமச்சு அவன் எல்லாத்தையும் போட்டு தட்டு நீ எப்படி இந்த லெவல்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். கேம் பிளே பயங்கர யூனிக்கா இருக்கும். ஒரு மாதிரி ஃபைட்டுக்குள்ளே பசில் கலந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா கொடுத்துருப்பானுங்க. அதை ப்ளே பண்றதுக்கு பயங்கர அடிக்டிவா இருக்கும். அந்த ஃபைட்ல கூட அவ்வளவு டீடைலிங் கொடுத்துருப்பானுங்க. அந்த ஃபைட்டோட பிசிக்ஸ் எல்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். சீரியஸா இந்த கேம்குள்ள அந்த ஃபைட்டிங் டெக்னிக் இருக்குல்ல, அடிப்பீங்க பாருங்க, அடி கொஞ்சம் நஞ்ச அடி இல்லைங்க. எல்லாத்தையும் கேம்குள்ள சும்மா அச்சு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் உண்மையாவே செம்ம தரமா இருக்கும். இந்த ஒரு கேம்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் கேம்குள்ள இருக்கு. அதெல்லாம் உங்களால அன்லாக் பண்ணிக்க முடியும். கேம்ல இப்போ ஒருத்தர் நடிக்கிறீங்கன்னா தமிழ் சினிமால பாக்குற மாதிரி ஒருத்தர் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க உங்களை அடி வாங்க மாட்டான். எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களை சுத்தி தான் அடிப்பானுங்க. ஒருத்தர் நடிக்கிறப்போ இன்னொருத்தர் வந்து அடிக்கிறது, அப்படியே ஒரு கேங்கா உங்களை சுத்து போட்டு குழந்தை கட்டுறதுன்னு லெவல்ஸ் போக போக பயங்கர கஷ்டமா இருக்கும். இது கூடவே நிறைய எபிலிட்டிஸ் அப்புறம் இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேம்குள்ள இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டா பார்க்க போற கேம்னா காமெட் மேஜிக் ஸ்பெல்ஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ். சோ கேம் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடக்குங்க. சோ அதுல நீங்க ஒரு வாரியரா இருந்து உங்களை எதிர்த்து வந்தா அவங்களுக்கு சாவுதான் மிஞ்சம் அப்படின்றத அவனுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம்குள்ள இருக்க அந்த காமெட் இருக்குல்ல, ஒன்னு அல்டிமேட்டா இருக்கும். காமெட் சிஸ்டம் எல்லாமே பக்காவா இருக்கும். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இந்த கேம்குள்ள இருக்கு. உங்களோட கேரக்டரை வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்க. நிறைய யூனிக்கான எபிலிட்டிஸ் இந்த பவர்ஸ் எல்லாம் உங்க கேரக்டர்ஸ்க்கு இருக்கும். அது எல்லாத்தையும் கூட இந்த கேம்ல உங்களால அப்கிரேடும் பண்ணிக்க முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல மல்டிபிளேயரா கூட இந்த கேமை ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த பாஸை வச்சு ஆஃப்லைன்லயும் ஆடிக்கலாம். நிறைய டிஃபரெண்டான மேப்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. பிளேயர் வர்சஸ் எனிமி, பிளேயர் வர்சஸ் பிளேயர்னு டிஃபரெண்டான மோட்ஸுமே இந்த கேம்குள்ள இருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற கேம்னா ஆல்டர்னேட் வேர்ல்ட். இந்த கேம் நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி கேம்குள்ள எல்லாமே நார்மலா தான் இருக்கும். பட் கேம்குள்ள போயிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணுமே இருக்காது. உங்களை சுத்தி இருக்க பீப்பிள் எல்லாருமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா பைத்தியம் முடிச்ச மாதிரி மாறிடுவானுங்க. அவனுங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து சர்வைவ் ஆகுறது தான் இந்த கேமோட கான்செப்ட். பேசிக்கா சர்வைவல் தாங்க இந்த கேமோட மெயின் கான்செப்ட். இந்த கேம்ல நிறைய அவுட் போஸ்ட்கெல்லாம் போயிட்டு அங்க சில முக்கியமான வேலைகள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க முடிக்கணும். இது கூடவே ஜெனரேட்டர்ஸை ரிப்பேர் பண்றது, இன்னும் ஒரு சில முக்கியமான வேலையெல்லாம் இந்த கேம்குள்ள இருக்கும். நிறைய ரிசோர்ஸஸையும் இந்த கேம்குள்ள நீங்க தேடி கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பசில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேம்குள்ள கொடுத்துருப்பாங்க. நிறைய விதமான சர்வைவல் கேம்ஸ் பார்த்திருப்போம். ஆனா அது எல்லாத்துலயும் வருது எது கொஞ்சம் டிஃபரெண்டான இந்த கேம்ஸ்ல இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவான கேம் தான் இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேம்னா வால் ஆஃப் இன்சானிட்டி 2. ஒரு தாறு மரண ஸ்டோரி கேம்ங்க. கேம்குள்ள நீங்க ஒரு போலீஸா ஒரு இடத்துக்கு ரைட் பண்ண போகும்போது தெரியாதனமா ஒரு டெவிலோட ட்ராப்ல மாட்டிப்பீங்க. அங்க இருந்து ஒரு பயங்கரமான டிஃபரெண்டான ரியாலிட்டிக்குள்ள சிக்கிப்பீங்க. அங்க ஃபுல்லா மான்ஸ்டர்ஸ் உங்களை பயமுறுத்துற மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு அந்த ஹாரிஃபைங்கான கிரியேச்சர்ஸ்லாம் சங்கூதி சமாதி கட்டிட்டு எப்படி அந்த ஒரு வால் ஆஃப் இன்சானிட்டியை கடந்து உங்களோட ரியாலிட்டிக்கு இப்படி திரும்புறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம்ல அந்த டன்ஜன்ஸ் அப்புறம் எனிமீஸ்க்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. வந்துனே இருப்பானுங்க, அவனுங்க எல்லாம் போட்டு பொழந்து கட்டணும். கேமே ஒரு மாதிரி டார்க் வேவ்ல தாங்க இருக்கும். கிராபிக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. மல்டிபிள் டிஃபிகல்ட்டி கேம்குள்ள இருக்கு. எடுத்ததுமே இது மொபைல் கேம் தானே, ஹைல வச்சு ஆடுவோம் அப்பதான் நல்லா இருக்கும்னு தயவு செஞ்சு ஹைல வச்சிடாதீங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள போனதுமே உங்களை புதைச்சு மண்ணை முடிட்டு போயிட்டே இருப்பானுங்க. டிஃபிகல்ட்டியே மீடியமா வச்சு ஆடுங்க. அதுவும் இல்லாம இந்த கேம் உங்களுக்கு கேம் பேட் கூட சப்போர்ட் பண்ணும். நிறைய லொகேஷன் சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்கும். ஒரு தாறுமாறான கேம் தான் இந்த ஒரு வால் ஆஃப் இன்சானிட்டி 2. நான் கேமே ஆடி முடிச்சிட்டேன். சோ செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கேமர்ஸ், இந்த ஒரு வீடியோ ரீசெண்டா வந்த நியூவான ஆன்லைன் கேம்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். இதுல எந்த கேம் நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல அதிகமா கேம் ஆடுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மொக்க கேமர் ஷாப். போய்ட்டு வரேன். டாடா.